ஒன்னே ஒண்ணுதான், வெளி உலகத்திலிருந்து வருகிற கவர்ச்சிகள். எவ்வளோ கவர்ச்சி! ஐயோ அப்பா! முதல்ல இருக்கிறது நம்ம ஃபேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, ட்விட்டர் இருக்கு. இது அப்படியே ரொம்ப சுகமா இருக்கு. அதுலயே இருந்தா வாழ்க்கை பிரமாதமா இருக்கு. பல்லு தேய்ச்சா ஒரு படம், பரோட்டா தின்னா ஒரு படம். ஒரு பொண்ணு காலையில 7:15 மணிக்கு எந்திரிக்குது, 7:20க்கு ஒரு படத்தை டிபியா போடுது, 7:25க்கு அழுதுட்டு இருக்கு. எழுந்தது எப்போ? 7:15க்கு. 7:25க்குள்ள அழுதுட்டு இருக்கு. என்னன்னா, இது டிபியா போட்ட படத்துக்கு 2 பேர் தான் லைக் கொடுத்துருக்காங்களோ. இது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு யோசிச்சு பாருங்க. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே அசைக்கிற பிரச்சனை இது. பசங்களும் அப்படித்தான் இருக்காங்க. பரோட்டா சூரி மாதிரி இருக்கிறவன் போட்டிருக்கிற டிபியை பார்த்தா நம்ம சூர்யா மாதிரியே இருக்கு. நேர பார்த்தா பரோட்டா சூரி மாதிரி இருக்கும். எதற்காக இந்த மாய காம வேலைகள்? நமக்கு நம்ம நேரத்தை எப்படி இழுக்குது, எப்படி இழுக்குது? ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்களில் நீங்கள் இருந்தால், பெண்கள் இருந்தால் ரொம்ப ஜாகிரதையா இருங்க. உங்களுடைய சொந்த பேரில் ட்விட்டர் வலைத்தளத்தில் போய் ஒரு கருத்தை நீங்கள் பதிவு செய்தால், இந்த சமூகம் எந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கும் தயங்குவதில்லை என்ற எச்சரிக்கையோடு இந்த வலைத்தளங்களை நீங்கள் அணுகுங்கள். வாட்ஸ்அப்பை பார்க்குறான், உடனே ஃபேஸ்புக்கை பார்க்குறான், அதை பார்க்குறான், இதை பார்க்குறான். இது எல்லாத்துலேயும் பிஸியாக இருக்கிறதுல கடைசியில் படிக்கிறதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்க. எவ்வளவு கவர்ச்சிகள்! ஒரு பெண் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவை தொடங்கினால் உடனேயே ஒரு 200 பேர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான். உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு. 200 எனக்கு, உனக்கு எவ்வளவு? எனக்கு 100 தாண்டி வந்திருக்கு. உடனே இந்த 200 பேர்ல 2-3 பேர் தான் தெரிஞ்சவனா இருக்கான், மீதியெல்லாம் தெரிஞ்சவனுக்கு தெரிஞ்சவனா இருக்கான், இல்ல தெரிஞ்சவனுக்கு தெரிஞ்சவனுக்கு தெரிஞ்சவனா இருக்கான். அவெல்லாம் யாருன்னே தெரியல. என்ன கழுதைக்கு இவெல்லாம் நம்மோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு எனக்கு புரியல. எனக்கு இதுதான் ஆபத்துக்களினுடைய ஆரம்பம் தோழிகளே. இது ஒரு புதிய உலகத்தை உங்களுக்காக திறந்திருக்கிறது. ஆனால் திறந்திருக்கிற உலகத்தில் பயணம் செய்கிற அளவு நமக்கு அனுபவம் இல்லை, வயது இல்லை, பக்குவம் இல்லை. நேரிலே பார்க்க முடியாத நண்பர்கள் நமக்கு எதற்கு என்பது இன்று வரையில் எனக்கு புரியவில்லை.